ஹாய் வாஸ் இனி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாட்ச் தாங்க இன்றைக்கி. ஸோ டைட்டனில் எட்ஜ் செராமிக். ஸோ எட்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் நிறையா அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா அது பாக்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களா. சிம்பிளுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு பிளாக் கலர் எட்ஜ் செராமிக் நேம் போட்டது. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாட்ச். ஸோ எட்ஜில் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண பேர் தான். ஸோ கம்ப்ளீட்லி ஃபுல் செராமிக். ஏன்னா நீங்கள் செராமிக்கில் இந்தமாரி மாடல்ஸ் நீங்கள் சுஸ் பிராண்ட்ஸில் அந்தமாரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து டைட்டனில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோல்டு பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் கீஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த சைடு இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கவரும் கிழிக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரிலீஃப் கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக கவரை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். வாவ், செம்மையாக இருக்குங்க வாட்ச். ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் எட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் நார்மல் எட்ஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு விட இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மர்ஜ் ஆகுது. ஸோ அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் டச் பண்ணதுக்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா பட்டிருக்கு. ஸோ இது லேடிஸ் இது. ஸோ லேடிஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா கவர் அது வந்து லேசாக தான் மோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எட்ஜில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கும். கிராச்சஸ் எதுவுமே ஆகாது இது. ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு காம்பஸ் இல்லைனா ஏதாவது ஒரு இரும்பு போட்டால் எந்த மாரியாக இருந்தாலும் இதை நீங்கள் கிராச் பண்ணாலும் இந்த எட்ஜு ரெண்டுமே கிராச்சஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ ரெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட வருதுங்க எம்ஆர்பி. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிரேவிங்கோடு இருக்கும். அது எட்ஜ் செராமிக் சஃபேர் கிளாஸ்னு. ஸோ இது இந்த பேக் சைட்லேயும் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாகோல் எடுத்தோன்னா வாரண்ட்டி கார்டு இருக்கும். ஸோ சிங்கிள் வாரண்ட்டி தான் இது, 2 இயர்ஸ் உங்களுக்கு. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டு இருக்குது. பட் ஆனால் இது இந்த பாக்ஸில் ஏன் வச்சாங்க தெரில. ஏன்னா இது நார்மல் பந்தன் கலெக்ஷன் ஒரு டைட்டனில் வரும். ஸோ அந்த பாக்ஸ் தான் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இது. ஒரு வாட்சுக்குலேருந்து எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் 2 வாட்சுமே எடுத்துகிட்டு போகணும் வாரண்டிக்கு. ஏன்னா பேர் வாட்சுங்கிறது தான் இது. நீங்கள் சிங்கிளாக எடுத்தாலும் சேம் இதே வேல்யூ தான் வரும். நீங்கள் இப்படி பேராக எடுத்தாலும் சேம் இதே வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து